அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மைண்ட் புக் 24. சிறு தயக்கங்களும் ஆழ்மன பிரச்சனைகளும். இந்த புகைப்படங்களை பாருங்கள். ஒரு ட்ரை சைக்கிள், அரசு மருத்துவமனை வெளிவாசல், சூப்பர் மார்க்கெட், ஒரு ஆலய வாசல். நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன். எனக்கு ஒரு மனிதரை தெரியும். கடும் உழைப்பாளி. ஒரு கடையிலிருந்து மற்றொரு கடைக்கு ட்ரை சைக்கிளில் பொருள்களை ஏற்றி செல்வார். நான் அவரை எப்போது பார்த்தாலும் ட்ரை சைக்கிளிலே தான் அவர் வேக வேகமாக சென்று கொண்டிருப்பார். தன் வேலையில் அவ்வளவு ஆர்வமும் பக்தியும் கொண்டவர். நான் அவரது உழைப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். இந்த நிலையில்தான் ஒரு நாள் அவர் அரசு மருத்துவமனையின் வெளிவாசலில் சாலை பக்கம் காலில் ஒரு கட்டு போட்ட நிலையில் அமர்ந்திருந்தார். நான் அவரிடம் சென்று அதை குறித்து விசாரித்த போது காலில் அடிபட்டு சிறு காயம் ஏற்பட்டு விட்டதாகவும், காயம் ஆறியதும் மறுபடியும் வேலைக்கு சென்று விடுவதாகவும் கூறினார். அவ்வப்போது அவர் அந்த கால் கட்டோடு ரோட்டில் நடந்து செல்வதை பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் சென்றுவிட்டு வரும்பொழுது சூப்பர் மார்க்கெட்டின் வெளியே ஒரு ஓரத்தில் அந்த நபர் கையேந்தி பிச்சை எடுப்பதை பார்த்து அதிர்ந்து போனேன். அவர் என்னை கவனிக்கவில்லை. பிச்சை எடுப்பதிலேயே அவர் கவனம் இருந்தது. மனம் நொந்தபடி அவரை கடந்து போனேன். கொஞ்ச நாட்களில் அவர் குறிப்பிட்ட ஒரு ஆலய வாசலில் கூடியிருக்கும் பிச்சைக்காரர்கள் கூட்டத்தில் போய் சேர்ந்து கொண்டதை பார்த்தேன். உழைப்பாளர்களின் கூட்டத்தில் இருந்தவர் பிச்சைக்காரர்களின் கூட்டத்தில் போய் இணைந்து கொண்டார். இதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்? கடும் உழைப்பாளியாக இருந்த அந்த மனிதருக்கு காலில் ஒரு காயம் சிறு தடையாக வந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த தடையில் கிடைத்த சற்று நீண்ட ஓய்வை தனக்கு சாதகமாக அவர் எடுத்துக்கொண்டார். அவரது ஆழ்மனம் என்றோ அவரது மனதில் பதிந்திருந்த சோம்பலிற்கு துணை சேர்க்கும் விதத்தில் இந்த காயத்தின் ஓய்வினை அவருக்கு பிடிக்கும் விதத்தில் சூழ்நிலைகளை மாற்றி கொடுத்திருக்கிறது. இதன் விளைவுதான் இப்படி பிச்சைக்காரரின் கூட்டத்தில் அவரை கொண்டு போய் நிறுத்தி வைத்தது. இதில் ஆழ்மனதின் பங்கினை சற்று விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. ஆழ்மனதில் எதிர்மறை எண்ணங்கள் தான் உணர்ச்சி ரீதியாக அதிகமாக பதிந்திருக்கும். நம் உடல் சற்று களைப்படையும் நேரத்தில் நீ ஓய்வெடுக்கலாமே என்று ஆழ்மனம் ஆசை காட்டும். ஓய்வு என்ற சூழ்நிலையை உடலை காரணம் காட்டியே நம் ஆழ்மனம் நம்மை உட்கார வைத்துவிடும். சூழ்நிலை எப்படி நம்மை ஒரே இடத்தில் இருந்துவிட காரணமாக அமையும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். இதற்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு நபர் தன் தம்பியின் வீட்டிற்கு அவசரமாக வர வேண்டும் என்று என்னை அழைத்தார். நான் அவரிடம் மருத்துவமனைக்கு உங்கள் தம்பியை அழைத்து வாருங்கள் என்ற போது, இல்லை, இது ரொம்ப அவசரம், என் தம்பி மருத்துவமனைக்கு வரும் நிலையில் இல்லை என்றார். சரி, மிக அவசரம் என்கிறார் என்றதால் அவர் தம்பியின் வீட்டுக்கு நான் சென்றேன். அங்கு அவர் தம்பியின் மனைவி முதலில் என்னிடம் பேசினார். அவர் பேச பேச கண் கலங்கி போனார். அங்கு நடந்து கொண்டிருப்பது இதுதான். காதல் திருமணம் செய்து கொண்ட தம்பதி அவர்கள். கணவருக்கு குடிப்பழக்கம் உண்டு மற்றும் எப்போதாவது ஃபிட்ஸ் என்னும் வலிப்பு நோயும் வரும் என்று தெரிந்துதான் திருமணம் முடித்திருக்கிறார். காதலின் அவசரம் இது. சரி, இனி அவர் கணவரின் நிலையை பார்க்கலாம். திருமணம் முடிந்து கொஞ்ச நாட்கள் ஏதோ வேலைக்கு சென்றவர் வலிப்பு நோயை காரணம் காட்டி வேலைக்கு செல்லாமல் வீட்டில் இருக்க ஆரம்பித்திருக்கிறார். இடையிடையே வலிப்பு வந்தது போல் நடுங்கிக் கொண்டும் கீழே சாய்ந்தும் மனைவியை பயங்காட்டியே நாட்களை கடத்தியிருக்கிறார். இப்படி இவர் வலிப்பு நோய் என்று சகஜமாக விழுந்து விழுந்து எழுந்ததற்கு காரணம் இருந்தது. வலிப்பு வரும்பொழுது சட்டென்று மது அருந்தினால் நான் என்னை நானே கட்டுப்படுத்திக் கொள்வேன் என்று தனக்கு இருக்கும் மது பழக்கத்தை வலிப்பு நோயை காரணமாக வைத்து தொடர்ந்திருக்கிறார். இதற்கிடையே அவரது அண்ணன் தன் தம்பியாச்சு என்று இரக்கம் காட்டி தன் கம்பெனியிலேயே சிறு வேலையை கொடுத்திருக்கிறார். வேலையும் நல்ல சம்பளமும் இவருக்கு கிடைத்திருக்கிறது. இவர் தன் 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் குடி என்பதிலேயே தன் கவனத்தை செலுத்தியிருக்கிறார். வீட்டில் இருக்கும் பொழுது திடீரென்று தன் கைகளை உதற ஆரம்பிப்பார். மனைவி பதற ஆரம்பிப்பார். அவ்வளவுதான், தனக்கு வலிப்பு நோய் வரப்போகிறது என்று புலம்புவார். உடனே மனைவி அவரை அழைத்து கொண்டு வண்டியில் டாஸ்மார்க் செல்வார். கணவன் மது வாங்கி வரும் வரையில் மனைவி பதற்றத்துடன் வெளியே காத்திருப்பார். பிறகு என்ன, வீடு பாராக மாறிவிடும். மனைவி ஒரு ஓரத்தில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பார்.
இதில் ஆழ்மனதின் பங்கினை உங்களால் யூகிக்க முடிகிறதா? இவருக்கு ஏற்கனவே இருக்கும் குடி பழக்கமானது ஆழ்மனதில் உணர்ச்சி அடிப்படையில் பதிந்திருக்கும். அந்த பழக்கத்தை இவர் விட்டுவிடாமல் இருப்பதற்காக எப்போதாவது வரும் வலிப்பு நோயை காரணங்காட்டி இப்போது இவர் குடிக்கும் ஆசை வந்ததும் வலிப்பு நோய் வரப்போகிறது என்று இவரை ஆழ்மனம் தூண்டிவிடுகிறது. ஆதலால் ஏற்கனவே ஆழ்மனதில் அடிக்கடி வரும் நோயாக வலிப்பு நோய் பதிந்திருக்கும் நிலையில் இவர் குடியை நினைத்ததும் வலிப்பு நோய் அடுத்த நொடியிலேயே வந்துவிடும். இதில் ஒரு கொடுமை என்னவென்றால், தான் வீட்டிலேயே இருந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்பிய நிலையில் ஒரு நாள் ரோட்டில் செல்லும் பொழுது தான் ஒரு லாரியில் மோதிவிட்டதாக சொல்லி தலையில் சிறு கட்டோடு அமர்ந்திருந்தார். இவர் வீட்டிலேயே இருந்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் காரணமாக ஆழ்மனம் இவருக்கு சாதகமான விதத்தில் சிறு விபத்தினை கொண்டு வந்தது. இப்படியெல்லாம் ஆழ்மனம் செயல்படுமா என்று நினைக்கிறீர்களா? கண்டிப்பாக செயல்படும். உங்கள் சிறு விருப்பங்களும் உணர்ச்சி வடிவில் ஆழ்மனதில் பதியப்பட்டிருந்தால் அவைகள் உங்களுக்கு ஏற்படும் பிற அனுபவங்களின் வழியாக பல உணர்ச்சிகளை உங்கள் ஆழ்மனதில் பதிந்து கொண்டே வரும். நான் அவரிடம் பேசிய போது அவர் சொன்ன மற்றொரு விஷயம் எனக்கு மிக ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படியெல்லாம் இந்த ஆழ்மனம் நாடகம் ஆடுகிறது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன். அவர் சொன்ன விஷயம் இதுதான். சார், எனக்கு பேய் பிடித்திருக்கிறது. இதோ பாருங்கள், பேயை விரட்ட என் வீட்டில் 3 நாட்கள் பூசாரிகளை கொண்டு பூஜை செய்தோம். 1 லட்சம் ரூபாய் செலவு என்று செல்போனில் வீடியோ காட்டினார். அடுத்ததாக அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டார். என்னிடமிருந்து போன பேய் இப்போது என் மனைவியை பிடித்திருக்கிறது என்றார். இதற்கும் காரணம் இருக்கிறது. இவர் வேலைக்கு செல்லவில்லை என்பதால் சில மாதங்களாக அவரது மனைவி வேலைக்கு செல்கிறார். அவர் மனைவி மீது இவருக்கு அதிக சந்தேகம். இதை அவர் அண்ணன் என்னிடம் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார். ஆதலால் மனைவியை வேலைக்கு போகாமல் தடுக்கவே இருக்கிறது டுபாக்கூர் பேய். இவருக்கு இருக்கும் இந்த பிரச்சனைகளை, ஆழ்மன பதிவுகளை சில ஆழ்மன சிகிச்சைகள் மூலம் சரி செய்ய முடியும் என்று கூறினேன். அவரை மருத்துவமனைக்கு வரச் சொன்னேன். இதுவரை வரவில்லை. நீங்கள் அறிந்தும் அறியாமலும் உங்கள் ஆழ்மனதில் பதிந்திருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களின் சிறு தயக்கங்களையும் பெரும் உடல் மற்றும் மனச்சோர்வாக மாற்றிவிடும். வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு அதிர்ச்சியினால் ஏற்பட்ட கற்பனை மற்றும் பயத்தினால் ஒரே இடத்தில் முடங்கி இருக்கிறீர்களா? எழுந்து வாருங்கள். நீங்கள் புது மனிதனாக மாறி முன்பு நீங்கள் இருந்தது போல் சுறுசுறுப்பான நபராக கண்டிப்பாக மாற முடியும். சிலர் மாத்திரைகள் மற்றும் இன்ஜெக்ஷனை விட முடியாமல் வருடக்கணக்கில் முடங்கி இருக்கும் நிலையை நாங்கள் கேள்விப்படுகிறோம். உங்கள் ஆழ்மனதையும் உடலையும் இயக்கும் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது என்ன பயிற்சி என்கிறீர்களா? நடைப்பயிற்சி. இவ்வளவுதானா என்று மறுபடியும் சோர்ந்து போகிறீர்களா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் மற்றும் மன இயக்கத்திற்கு முதல் பயிற்சியாக மனநல பிரிவில் நாங்கள் பரிந்துரைப்பது நடைப்பயிற்சி மட்டுமே. காரணம், நடைப்பயிற்சியின் போது உங்கள் ஆழ்மனம் உங்கள் வெளிமனதை சற்றே நிதானிக்க செய்கிறது. ஆதலால் உங்கள் உடலை, மனதை தன் பிடியில் வைத்திருக்கும் சோர்வு மற்றும் கற்பனையான தாழ்வு மனப்பான்மையும் படிப்படியாக உங்கள் உடல் மற்றும் மனதை விட்டு விலகுவதற்கு இந்த நடைப்பயிற்சி மிகவும் உதவுகிறது. காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் நடங்கள். தனியாக நடங்கள். செல்போன் மற்றும் பிறருடன் அரட்டை எதுவும் கூடாது. நீங்கள் சற்று சந்தேகமாக பார்ப்பது புரிகிறது. இந்த நடைப்பயிற்சி சரியாக வருமா என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? நடைப்பயிற்சியை தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் இல்லாமல் ஆழ்மன சிகிச்சைகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நாம் எதிர்பார்க்கும் பலன்கள் கைகூடி வரும். அதுவும் மிக சில நாட்களிலேயே. உங்கள் நரம்புகள் மற்றும் தசைகளை நடைப்பயிற்சிகளினால் தளர்த்துவதன் மூலம் ஆழ்மன சிகிச்சைக்கு நீங்கள் மிக எளிதாக தயாராகிவிடலாம். விருப்பம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியினால் உடல் இயக்க நடவடிக்கைகள் ஏற்படும். மனம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். பயிற்சியை தொடர்ந்து முயற்சியை தொடர்ந்து வெற்றி. நன்றி, வணக்கம்.
நண்பர்களே, நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுகள் என்றும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம்.